நீ எங்க நீங்களா? ஏய் ஏய் நில்லு. எங்க ஓடுற நில்லு. ஏய் வெளிய வா. வெளிய வா. ஏய் எந்திரி எந்திரி. இங்க என்ன பண்ற? அது நான் கேட்கணுங்களே. இது என்னோட ஏரியா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இன்னும் திருந்தலையா? ஏங்க இப்ப நான் என்ன தப்பு பண்ண தெரிஞ்சதுக்கு? அது சரி, நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? வெரி குட். என்ன வெரி குட்? இல்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்களா போயிட்டீங்களே, அதான் வெரி குட்னு சொன்னேன், வசதியா போச்சுங்கிறதுக்காக. எதுக்கு எதுக்கு வசதியா போச்சு? இல்ல அடிக்கடி நீ யாராவது தத்துறாங்க, முழுப்படியா தெரியாத வீட்டுல போய் ஒளிய முடியாதுல்ல. இப்ப இங்க தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, அதனால இங்க வந்து வசதியா ஒழிச்சுக்கலாம். என்ன அடிக்கடி நீங்க என்ன மாட்டி விட்டுருவீங்க, அதான். நீங்க என்ன இந்த ஏரியா பைத்தியமா? அவசரப்படாதீங்க, நான் மட்டும் இல்ல. வெயிட் 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 வீராகவன், உள்ளெல்லாம் ஒளியறதுக்கு இடம் கிடையாது, வெளியே வா. இருங்க இருங்க வருவாரு. என்னடா உள்ள வழிய காணோம்? அந்த பக்கம் தான் கதவே கிடையாது. அதில் எங்க போனாலும் நீ போட்டி கோடி வர. என்னன்னு கேக்குறேன்ல. வெளியில விரட்டிக்கிட்டு வராங்கடா. அது சரி, நீ எதுக்கு இங்க வந்த? என்னையும் ஆளுங்க விரட்டினாங்க, அதான் ஓடி வந்தேன். உன்னை யாரு விரட்டினாங்க? என்னையும் ஆளுங்க தான் விரட்டினாங்க. உன்னையெல்லாம் ஒரு ஆளுங்க விரட்டுறாங்க பாரு. ஆனந்தி, யார் இவங்க? நீங்க எங்க இங்க? அது இந்த பால் காய்ச்சி குடிக்கிறத பத்தி அந்த தலைப்புல ஒரு ஆர்டிகல் மேடம், அதுக்கு தான் வந்தேன். இந்த ஆள் தான் சும்மா ஓடி வந்தாரு. நீ தான் அந்த பத்திரிக்கைக்காரனா? ஆமா மாமா, இந்த ஆள் தான். இல்லே, உன்னை தாண்டா ரொம்ப நாளா தலைவிட்டு இருக்கேன். ஏன்டா எங்களை பார்த்த உனக்கு கிண்டலா இருக்கா? ஏன்டா கேட்கற காலையில நினைச்சிட்டு கேட்கும். இல்லே, ஊர்ல 9 பேத்த காதை கடிச்சு துப்பிட்டு மெட்ராஸ் வந்தவனாக்கு நீ எல்லாம் ஏமாத்துறடா. 9 பேர் காதை கடிச்சு துப்பிட்டீங்களா? சார், மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார். கலர் பேஜ்ல போட்டு கலக்கல பண்ணிடலாம். கைவசம் ஏதாவது காது இருக்கா? எத்தனை காதுன்னு சொன்னீங்க? மொத்தம் 9 காது. இப்போ உன் காதோட சேர்த்து ஏண்டா வெளியில துரத்துறாங்கன்னு தான் பயந்துகிட்டு உள்ள ஓடி வந்தோம். உள்ள அதை விட டேஞ்சரா இருக்குதே. என்னடா எழுதுன இவங்கள பத்தி? ஐயோ, அது ஒண்ணுமே இல்லப்பா, சாதாரண மேட்டர் பாரு. எது சாதாரண மேட்டர்? அம்மா, மன்னிச்சுக்குங்கம்மா. நீங்க யாருமா? இவரு என் வீட்டுக்கார், பேர் வீரராகவன். என் பையன் பாரதி. ஹலோ, நான் ஜான்சி ராணி. ஓ, வணக்கம்மா. நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா. நீங்க? நாங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் குடியிருக்கோம். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். நல்ல குடும்பம் இந்த வீட்டுக்கு குடி வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, அது சரி, இவங்க எப்பவுமே இப்படிதான் ஓடி ஓடிவாங்களா? அது இல்லங்க, என்னோட பழப்பு வந்து பத்திரிகையில எழுதுறது. அதை படிச்சுட்டு 4 பேர் அடிக்க துரத்துவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு. சரி, உங்க பையன் தான் பத்திரிகையில இருக்காரு, அவரை விரட்டுறாங்க. உங்க வீட்டுக்காரர் எதுக்காக ஓடி ஒளியணும்? அவரை யார் துரத்துறாங்க? அப்படி கேளுங்க. அம்மா, எடுத்து விடுமா வீட்டுக்கார பெருமையா? அது ஏமா கேக்குற? இவனாவது பத்திரிக்கையில எழுதுறான், ஆனா இவரு ஏதாவது பிரச்சனைனா அது சம்பந்தப்பட்ட ஆளுக்கே எழுதி போட்டுடுறாரு. இந்த தெருவுல என்ன பிரச்சனைனாலும் எழுதி அனுப்பிச்சிருவாருமா. யாருக்கு? பத்திரிகைக்கு, சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்குமே எழுதி போட்டுறாருமா. மாசத்துல பாதி நாள் இவரை யாராவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? அது பாதி பேர் பாராட்டுறதுக்கு, மீதி பேர் சார தேடி உதைக்கிறதுக்கு. என்னமா பண்றது? நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? யாராவது தட்டி கேட்கணும்ல, அதான் நான் தைரியமா தட்டி கேட்கிறேன். என்னால முடிஞ்சது லெட்டர் எழுதுறேன். சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் தேடி வந்து திட்டுவாங்க, இன்னும் சில பேர்லாம் இவரை தட்டி கேட்பாங்க. பொது சேவைன்னா இதெல்லாம் சகஜம் தானே. வெக்கலாம் ஒத்துக்கிட்டாரு பாருங்க. சாரிங்க, உங்க வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு, திடீர்னு புது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்லைங்க, நாங்களும் எந்த கெஸ்டையும் கூப்பிடல. நீங்க வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. பால் சாப்பிட்டு போங்க. ஓகே, பால் எடுத்துட்டு வா. பின்னாடிதான் எங்க வீடு. ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வாங்கல. இன்னொரு நாளைக்கு வரேன். இப்போ எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் பால் சாப்பிட்டு போங்க.
தேங்க்ஸ். உதவாங்கிறதுக்குனே பாடுபடுறவங்கள இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஐயோ நீங்க ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க. ஆக்சுவலா இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நான் தான். ஏக்கப்படாம குடிப்பா. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுருக்கலாம். என்ன சாந்தி இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்கு வரல? இல்ல பரவாயில்ல அபி, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? நைட்டு தூங்கலையா? எப்படி அபி தூக்கம் வரும்? கண்ணை மூடினாலும் திறந்தாலும் பயமா இருக்கு. வீட்டுல இவ்வளவு வச்சுக்கிட்டு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் ஏன் இவ்வளவு பயம்? பயம் இல்ல அபி, அவரு நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து செய்யற மனுஷன். இப்ப அவரு இந்த மாதிரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அங்க அவர் எப்படி இருக்காரோ அதெல்லாம் நினைச்சாலே அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் கடவுளை ரா பகலா வேண்டிட்டு இருக்கேன். அவர் எப்படியாவது நல்லபடியா வெளியில வந்துடணும். அபி, மத்த பிரச்சனைகள்ல அவரை மறந்துடாதீங்க அபி. என்ன பேசுறீங்க சாந்தி? இல்ல அபி, உங்களுக்குள்ள பல கவலைகள்ல இதுவும் ஒண்ணா இருக்கலாம். அதனால இத கவனிக்காம விட்டுருவீங்களோன்னு தான். சாந்தி, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் யோசிக்காம பேசாதீங்கன்னு. இத்தனை நாள் என் கூட பழகி இருக்கீங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது? தொல்காப்பி எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே அளவு என்னையும் பாதிக்கும். உங்களை மாதிரி நான் வேணா அழாம இருக்கலாம், ஆனா தொல்காப்பியன் உள்ள இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. அபியா, இது பாருங்க, தொல்காப்பியன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு, அவரோட எதிர்காலத்தை பத்தி எனக்கும் கவலை இருக்கு. அனாவசியமா பாவம் இந்த பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டாரேன்ற ஆதங்கமும் எனக்கு இருக்கு. என்ன செலவானாலும் அவரை வெளியில கொண்டு வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா, இத பாருங்க சாந்தி, இத கோர்ட் மூலமா தீர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. அவரை ஒட்டுமொத்தமா எப்படி காப்பாத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உஷா அப்பா மூலமா கமிஷனரை பார்த்து சில விஷயங்களை சொல்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். அபி, நானும் வரேனே. சரி வாங்க. அபி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சாச்சா, எதுக்கு மன்னிப்பெல்லாம்? எனக்கும் தொல்காப்பியனுக்கும் நடுவில் இருக்கிற நட்பு சொந்தங்களுக்கு இடையில இருக்கிற உறவை விட மேலானது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்பவுமே தோணாது. வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. ஆர்த்தி, மாப்பிள்ள வந்திருக்காரு, பால் எடுத்துட்டு வாமா. உட்காருங்க. வாங்க ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா? என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சாப்பிடுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க போலாம். வேலை இருக்கு கொஞ்சம். அப்படின்னா பெரிய வேலை? அது சேட்டுக்கிட்ட புதுசா ஆட்டோ வாங்க ஃபைனான்ஸ் விஷயமா பேசணும், அதான். சரி, அப்ப சரி. அத்தை, அம்மா வரப்போ ஆர்த்தியை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. நீங்க போங்க, நான் 2 நாள் கழிச்சு வரேன். அது இல்லை ஆர்த்தி, காலேஜுக்கெல்லாம் போனல நீ பாட்டு இங்கே வந்து இருந்துட்டா அப்படி. மாப்பிள்ள, தயவு செஞ்சு வித்தியாசமா எடுத்துக்க வேண்டாம். ஆர்த்தி அவங்க அக்கா கூட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவ இருந்தா எங்க மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவ ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும் மாப்பிள்ள. சரி, நான் கிளம்புறேன். இருங்க,
சாரதா ஆனந்தி ராஜேந்திரா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போலாம். இல்லை அவசர வேலை, நம்ம போகணும். ஆர்த்தி, இது பார், அனுப்பிச்சிட்டு வா. அம்மா அப்பா வயசானவங்க, புள்ள குட்டியோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நியாயமான ஆசை தானே, இதெல்லாம் தப்பு. அதனால தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணாங்க. நான் இப்போ அதுக்காக உங்ககிட்ட சண்டை போடலையே. என் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டை எங்க வீடுன்றியே, அப்போ அந்த வீட்டை என்ன சொல்லுவேன்? ச்சே, இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இத பாரு, நான் சொல்ற மாதிரி கேளு. ஆபீஸ்ல போய் பாரு, அவர் உனக்கு எல்லாமே சொல்லுவாரு. வாங்க சார். என் பேர் கோபிநாத், பெங்களூர்ல இருந்து வரேன். கமிஷனர் உடனே பார்க்கணும். ஐயா முக்கியமான ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. கோபிநாத் ஃப்ரம் பெங்களூர்னு சொல்லுங்க. அவருக்கு தெரியும், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வந்துடுறேன். சார், ஐயா உங்களை உள்ள வர சொன்னார். தேங்க்யூ. ஆமா, வாங்க. ஹலோ மிஸ்டர் கேசவன். ஹலோ கோபிநாத், எப்படி இருக்கீங்க? ஃபைன். உட்காருங்க, உட்காரு. தேங்க்யூ. உட்காருங்கம்மா. அப்புறம் மறந்துட்டீங்களா? ஆளைய பார்க்க முடியல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பிசினஸ், அது தர டென்ஷன், அப்படியே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் இங்க மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன் தெரியுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப அடிக்கடி மீட் பண்ணலாமே? ஷூர். அப்புறம் உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு கூட அதே வேலை, அது தர டென்ஷன், அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. எனிவே, ஏதோ கேஸ் விஷயமா பேசணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, என்ன விஷயம்? ஆமா, இந்த பொண்ணு விஷயமா தான் வந்தேன். அபி, சொல்லுமா. சொல்லுங்க. சார், என் பேர் அபிநயா சார். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். என் கணவர் பேர் பாஸ்கர். நாங்க பிரிஞ்சிட்டோம். அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இருந்த சூழ்நிலையில அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. You talking about Ranjini case? Yes sir. You are Abhinaya? Yes sir. நீங்க ஜாமீன்ல வந்திருக்கீங்க. இன்னொரு அக்யூஸ்ட் தொல்காப்பியன் உள்ள இருக்காரு, இல்லையா? ஆமா சார். I know about this. அந்த விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார். சார், தொல்காப்பியன் ரொம்ப நல்ல மனுஷன் சார். தப்பா அவர் மேல ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவரை ஜெயில சந்திச்சப்போ அவர் என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாரு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் சார். அப்பதான் நிஜமான குற்றவாளியை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க சார். கொலை செய்யப்பட்ட ரஞ்சினியோட புருஷனை தொல்காப்பியன் எதிர்பாராம எங்கேயோ சந்திச்சிருக்காரு சார். அவர் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்திருக்காரு. இவரும் இறக்கப்பட்டு அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு சார். அவர் பேர் உபேந்திரா. தான் ரஞ்சினி புருஷங்கிறதையும் ரஞ்சினிக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுக்க போறதாவும் தொல்காப்பியன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு சொல்லி தொல்காப்பியன் வாதாடி இருக்காரு. ஆனா அந்த ஆள் கேட்கல. இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. அதனால தொல்காப்பியன் அவரை ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருந்திருக்காரு. தொல்காப்பியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ அவர் இதை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஆளை அடிச்சு வச்சிருந்த இடத்துக்கு கூட தொல்காப்பியன் போலீஸை கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அப்ப அந்த ஆள் அங்க இல்ல, தப்பிச்சிட்டாரு. உடனே போலீஸ் நீதான் குற்றவாளி, நீ பொய் சொல்றேன்னு சொல்லி உள்ள வச்சிட்டாங்க சார். Is it true? ஆமா சார். இது சார், இவங்களும் உபேந்திராவை பார்த்திருக்காங்க. அப்படியா? ஏமா, அந்த ஆள் எப்படிமா இருந்தா? முதல்ல அவனை ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவன் கோவமா பேசினா, இவரும் பேசினாரு. அதுக்கப்புறம் அவனை ரூம்ல பூட்டி வச்சுட்டு என்னை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் கூட அவர்கிட்ட கதவை திறந்து விடுங்கன்னு சொன்னேன்.
ஆனா அவரு இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இவர் போனதுக்கு அப்புறம் அந்த உபேந்திரா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடினா பாருங்க, ஆடி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டான். நான் பயந்து போய் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இவர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளவும் நடந்திருக்கு. சார், போலீஸ் இத பத்தி எல்லாம் சரியா விசாரிச்ச மாதிரி தெரியல. சோ நீங்க தான் இதுல கொஞ்சம் தலையிட்டு நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே, இது விஷயமா இந்த கேஸை நடத்துற இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன். சில கைடன்ஸ் வேணா என்னால் தர முடியும். மற்றபடி இந்த கேஸ்ல நான் தலையிடக்கூடாது, ஏன்னா இது கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. எனிவே, ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே கேசவன், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த கேஸ்ல உங்களால முடிஞ்சதை செய்யணும். ஓகே ப்ளீஸ். ஓகே கோபிநாத், பாப்போம். அது சரி, உங்க பொண்ணு எப்படி இருக்கா? என்ன சார், இதான் எதிர இருக்காளே உஷா, இவதான் என் பொண்ணு. அட, இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? யோசிக்கவே இல்ல. காலம் ஓடுது இல்ல? எஸ், ஆஃப் கோர்ஸ். முடிஞ்சா அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க கோபி. இப்படி எப்பவாவது தரிசனம் தராதீங்க. ஓகே ஓகே. ரொம்ப பிஸியான ஆபீசர், இதுக்கு மேல தொந்தரவு பண்ணக்கூடாது. நோ ப்ராப்ளம் கோபி. இதுல என்ன தொந்தரவு இருக்கு? சொல்ல போனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாதான் என்ன மாதிரி போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் இருக்கும். வாங்க, அடிக்கடி வாங்க. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க. ஓகே, பாய் கோபி. நாங்க வரோம் சார். வரோம் சார். தேங்க்யூ சார். என்னம்மா? என்ன சார், கமிஷனர் பட்டம் படாம பேசுறாரு? அவர் தான் சொன்னாரேம்மா, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவரால் முடிஞ்சதை செய்வாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போலாம். அப்ப என்னப்பா இது, ஸ்ட்ராங்கான ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கற மாதிரி உஷா, பேசலையே. கொஞ்சம் என் கூட வா. வாங்க போலாம். போலாம் வாங்க. அபி, அபி, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இங்க பாருமா, டிசப்பாயிண்ட் ஆகாத. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அவங்களால டைரக்டா எதுவும் பண்ண முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா அது பெரிய லா ப்ராப்ளமா கிரியேட் ஆயிடும். அதனாலதான். பட் அவரால் முடிஞ்சது அவர் செய்வாரு. டோன்ட் வரி. சார், அந்த எஸ்ஐ ஜென்யூனான ஆளா தெரியல சார். சரிமா, டைரக்டா அதை அவரால் ஒத்துக்க முடியாது. நீ சொன்னது மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாரு. பட் இன்டைரக்டா ஏதாவது கைடன்ஸ் கொடுப்பாரு. வேற ஏதாவது இன்னொரு ரூட்ல அதை கண்டுபிடிப்பாரு. இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டெஃபினட்டா நல்லதுதான் நடக்கும். வரி பண்ணிக்க வேண்டாம். அபிக்கு சொல்லுமா. போலாமா? வா. வாங்க போலாம்.